ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பற்றி பேச போகிறேன்னா, நம்ம வெளியே போயிட்டு வரும்போது ஜாக்கிரதையாக, வீட்டுக்கு வரும்போது நல்லா ஜாக்கிரதையாக வரணும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, பஸ்ஸில் போகிறோமோ, ட்ரெயினில் போகிறோமோ, இல்லை கார்லேயோ டூ வீலர்லேயோ எது போனாலும் சரிங்க, நம்ம ரொம்ப உஷாராக போயிட்டு வரணும். எதுக்காக நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன்னா, நான் வெள்ளிக்கிழமை காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க. போயிட்டு வரும்போது போகும்போதுலேருந்தே ட்ரெயின் பஸ்லாம் கொஞ்சம் ரேராக தான் கிடச்சிது. மாறி மாறி போயிட்டு வந்தோம். ஆனாலும் வரும்போது செங்கல்பட்டு வந்துட்டோம். வந்துட்டு என்ன பண்ணேன், ட்ரெயின் நின்றுச்சு. நின்ற உடனே என்ன பண்ணேன், நான் புடவை சாரி கட்டியிருந்தேன்ல, அதை மேலே பார்டர் மேலே காலை வச்சுட்டேன். ட்ரெயின் ஏறும்போது அது என்ன ஆச்சுன்னா, அப்படியே வலிக்கு போயிட்டு அப்படியே விழுந்துட்டேங்க. செப்பல் ட்ரெயினுக்குள்ளே விழுந்துச்சு. ஆனால் நின்று தான் இருந்தது ட்ரெயின். அப்போ தான் வந்தது. அப்புறம் என்னாச்சு, எல்லோரும் சேர்ந்து என்னை பிடிச்சி தூக்கி விட்டாங்க. இன்னும் கூட கால் வீங்கி இப்போ பரவாயில்ல, டேப்லெட்லாம் எடுத்துன்னு இருக்கிறேன். வலி வீக்கம்லாம் இருக்குது, சரியாயிடும்னு நினைக்கிறேன் இன்னும் 2 நாளில். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் எதில் போனாலும் சரி, வெளியே ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ குழந்தைங்களா கூட போனீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. நான் கொஞ்சம் ஜாக்கிரதை இல்லாமல் தான் அந்த மாதிரி விழுந்துட்டேன். நீங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் உஷாராக வெளியே போயிட்டு வீட்டுக்கு சேஃபாக வாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.